Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் அண்ட் ஸ்க்ரப் தான் வந்து பார்க்க போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் பேக்னு சொல்லலாம். இந்த ஃபேஸ் பேக் அண்ட் ஸ்க்ரப் வந்து நமக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குங்க. நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, டார்க்கா இருக்கு, நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, இல்ல வந்து நம்ம வெளியே போயிட்டு வந்து சன்டான் ஆயிருக்கு நம்ம ஸ்கின் அப்படினா கூட இந்த ஃபேஸ் பேக் அண்ட் ஸ்க்ரப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது இந்த சன்டான் ஆயிருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னா நீங்க வந்து இந்த ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்கும். நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பேக் அண்ட் ஸ்க்ரப் தான் இது. ஸோ இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் ரெடி பண்ணிடலாம். ஸ்க்ரப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கணும். காஃபி பவுடரில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக்கும், டைட்டன் பண்ணுறதுக்கும், நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னும் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள்னு பார்த்தீங்கன்னா சுகர் தான். சுகர் வந்து டைரெக்டாக நம்ம ஸ்கின்ல போடும்போது மசாஜ் பண்ணும்போது ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பவுடர் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதனால் சுகர் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். சுகர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது கூட லெமன் வந்து ஆட் பண்ணுறோம். லெமன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ளீச்சிங் பண்ணும். நம்ம ஸ்கின்னில் இருக்க டர்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கும், நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும், சன்டான் ஆயிருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த லெமன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா நீங்கள் வந்து லெமன் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ண வேணாம். அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப உடஞ்சி இந்த மாதிரி காயமாயிருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க உங்கள் ஸ்கின் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். லெமன் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பால் இல்லைன்னா தயிர் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல், ரொம்ப ரஃப் ஆகாமல், ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நம்ம கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 to 3 ட்ராப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணால் போதும். நம்ம ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். நம்ம நோஸ் கிட்ட, அப்புறம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க, அங்கெல்லாம் வந்து நம்ம மசாஜ் பண்ணி எடுக்கலாம். நல்லா மசாஜ் பண்ண நம்ம டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாக இருக்கும். அதே மாதிரி சாஃப்டான ஆயிடும். நம்ம ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்க்ரப் போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால. நல்லா அப்வர்ட் மோஷனில் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்காக கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கடலை மாவு வந்து நார்மலாகவே நம்ம ஃபேஸ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனாலையோ, நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறதுனாலையோ நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாகவும் சாஃப்டானாகவும், அதே மாதிரி நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவு வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டோன் வந்து நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இது கூட வந்து காஃபி பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காஃபி பவுடரும் நான் சொன்ன மாதிரியே நிறைய அதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்லேயே வந்து நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு வர நம்ம ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பேக் மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூட ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். டக்குன்னு எடுத்து இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வந்து லெமன் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ½ லெமன் வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா நீங்கள் வந்து லெமனை ஸ்கிப் பண்ணிவிட்டு தயிர், பால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும், எரிச்சலாக இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுனாலும் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு பதில் ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து வீக்லி ட்வைஸாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ரிசல்ட் வந்து செமையாக இருக்கும், வாவ்னு இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இதில் பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு நிறைய இருக்குது. நம்ம வந்து ட்வைஸாவது யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின் டோனை வந்து நல்லா சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒர்க்கிங் விமன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா நைட் கூட நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் போடலாம். நீங்கள் வந்து வீட்டு வேலை செய்கிற டைமில் அந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, பேக், நெக், கை, கால் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கை கால்லாம் வந்து ரொம்ப கலர் சேஞ்சஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும்.
ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் பேக் வந்து ஒரு 20 மினிட்ஸாவது உங்கள் ஃபேஸில் வச்சுருக்கணும். நல்லா ட்ரையாக விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிங்க. லைட்டாக மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டான இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.